விழுப்புரத்தில் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஒழுந்தியாப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜி. இவரை செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி நம்ப வைத்துள்ளார். அதற்காக இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என கூறி 8,20,000 ரூபாயை கேட்டுள்ளார். ராஜியும் மர்ம நபரின் ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை அனுப்பியுள்ளார். ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் இதுகுறித்து மாவட்ட இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து மோசடியில் ஈடுபட்ட சென்னையை சேர்ந்த கோபிகிருஷ்ணன் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆல்ரெடி ஒரு 3 முறை ஜெயில் போயிட்டு வந்த நபர் தான். இப்போ அதில் வந்து தப்பிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பண்ண மக்களை சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோதான் அவேர்னஸ் இருந்தாலும் இந்த மாதிரி கடன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசும்போது மக்கள் வந்து இதை புரிஞ்சிக்காமல் அந்த கடனுக்கு குறைந்த வட்டி நோக்கி ஆசைப்பட்டு போயிடுறாங்க. உள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது 1 by 1 பேசி நீங்கள் வந்து இந்த பாலிசி நீங்கள் போட்டினீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல லோன் சேங்ஷன் ஆகும்போது இந்த இன்சூரன்ஸ் பணம் சேர்ந்து திரும்பி கொடுத்துட்றோம், நீங்கள் சரியாக ஆவணம் உங்களுக்கு சரியில்லை, ஆதார் கார்டு சரியில்லை, பேன் கார்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்களுக்கு பேசி நம்ப வச்சு இந்த மாதிரி ஒரு மோசடி பண்ணுறோம். அந்த கும்பல் தான் இப்போ நம்ம கைது பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இவருடைய கிளைகள் வந்து இந்த 10 மாதத்துலேயே ஆரம்பித்து இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்காரு. எனக்கு வந்து லோனு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸு கட்டினா லோனு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் கட்டின உடனே இது ஏமாத்து வேலையாகி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 9 லட்சம் ரூபா வெளில கொடுத்தாங்க. கட்ட சொன்னாங்க, கட்டிட்டேன். அதுக்கப்புறம் காசு வரலன்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இந்த சைபர் கிரைம் சாருக்கிட்ட. அவங்க உடனே இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து ஒரு 4 பேரை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த 2 லட்ச ரூபாயாவது கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை, இதை கட்டினா தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. கட்டினா கொடுப்பேனாக்கா எப்போ தான் சார் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை, நம்ம பேப்பர் கீச்சு கிடச்சிடும், காசு வராது, ஒன்றும் வராது சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் அப்புறம் சிறு கடை வாங்கி நகையை பேங்கில் வச்சு எல்லாத்தையும் கட்டி ஒரு 9 லட்ச ரூபாய் கிட்ட வந்து போச்சு.